இந்த உடன்படிக்கையின் மிருகம் கொல்லப்பட்டு ரத்தம் தெளிக்கப்பட்டது போல உன்னுடைய கீழ்ப்படியாமைக்கும் நீ கொல்லப்படுவாய். Death for disobedience. கீழ்ப்படியாமைக்கு கர்த்தர் கொடுக்கிற தண்டனை என்ன தெரியுங்களா? You have to face death. அப்படியான அந்த சீனாய் மலையின் உடன்படிக்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கிருபையாய் கர்த்தர் இறங்கி வந்தார். ஜனங்கள் கேட்கல, கர்த்தர் எங்களுக்கு பிரமாணம் கொடுன்னு அவங்க கேட்டாங்களா? கேட்கல. Purely grace of God. தேவனுடைய கிருபை. கர்த்தர் இறங்கி வந்தார். இறங்கி வந்த பண்ணார், கற்பனைகளை கொடுத்தார். மோசே அதை எழுதின புத்தகத்தில் வந்து ஜனங்கள் காதுகள் வாசித்தார். பலியிடப்பட்ட ரத்தம் பாதி கர்த்த சமூகத்தில் ஊற்றப்படுகிறது, மீதி யார் மேல செலுத்தப்படுகிறது? மக்கள் மேல் தெளிக்க. அதுக்கு அர்த்தம் என்னவென்றால் உடன்படிக்கையை 2 பேரும் சேர்ந்துதான் நிறைவேற்றணும். உடன்படிக்கை அவர் கிருபையினால் கொடுத்தாலும் என்ன எதிர்பார்க்கப்படுகிறது? ஒரு கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய உடன்படிக்கையினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்து. இது சீனாய் மலையில் கொடுக்கப்பட்டது. இதை அப்படியே எங்க கொண்டு வர வேண்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். கிருபையினால் கர்த்தர் கொடுத்தாலும் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? ஒரு கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். அதனால்தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய வேண்டும்? அந்த பழைய உடன்படிக்கை அல்ல, அங்க என்ன செய்யணும்? Let us go on from the old covenant to the new covenant. இயேசு நமக்காக கல்வாரி, அது சீனாய் மலையில் செய்யப்பட்டது. இது கல்வாரி மலையில் செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் என்ன இல்லை தெரியுங்களா? இந்த கீழ்ப்படிதல். ஏன்னா நமக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, அந்த சீனாய் மலையின் சத்தம் தான் இன்றைக்கு நமக்குள்ளும் தொனித்துக் கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு என்ன? obey and live, disobey and die. சீனாய் மலையின் உடன்படிக்கை அர்த்தம் என்ன? கீழ்ப்படிந்து பிழைத்துக்கொள், கீழ்ப்படியில செத்து தொலை. இதானே? கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த கல்வாரி மலை உடன்படிக்கைக்கு வந்த பிறகும் நம்ம மூளையில் என்னதான் இருக்குது? கீழ்ப்படிந்து பிழைத்துக்கொள், கீழ்ப்படியில செத்து தொலை. அதுதானே? அப்படி நமக்கு இன்னும் என்ன போகல? அந்த சீனாய் மலையின் சத்தம் நம்முடைய உள்ளத்தை விட்டு இன்னும் போகல. இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள், நமக்காக எடுத்த பிரயாசங்கள், அது விருதாவா போயிட்டு இருக்குது. காரணம் என்னவென்றால் நம்ம இங்க எங்க இருக்கோம்? we are the old thinking. அந்த பழைய சிந்தனையில் பழைய நினைவுல தான் உட்கார்ந்து இருக்கோம். அவனுக்கு என்ன சத்தம்? உனக்கு உடன்படிக்கை உன் வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமானால் என்ன வேண்டும்? கீழ்ப்படிதல் எதிர்பார்க்கப்படுகிறது. கீழ்ப்படியாவிட்டால் கிருபை உன்னை விட்டு எடுக்கப்படும். இதுதான் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த உடன்படிக்கையின் சரத்து. கவனித்த கருத்து என்ன தெரியுங்களா? உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? கண்டிப்பா என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்தால் தான். அதான் நான் சொன்னேன். அந்த பழைய உடன்படிக்கைக்கு என்ன பேரு? பழைய உடன்படிக்கை, பழைய பாட்டு உடன்படிக்கை என்ன எபிரேய வார்த்தை? பெரித். பெரித் என்றால் என்ன? டு கட், வெட்டு, 2 துண்டாக்கு. அதான் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ கீழ்ப்படியலைன்னா நீ துண்டிக்கப்படுவாய். எப்படி ஒரு வலிமிருகம் வெட்டப்பட்டதோ அப்படி நீயும் வெட்டப்படுவாய். இதுதான் பழைய சத்தம். இதுதான் சீனாய் மலையின் உடன்படிக்கையினுடைய அடிப்படை. ஒரு உதாரணத்தை நான் சுட்டிக்க அவங்களுக்கு மிக தெளிவாக புரியும். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை இருக்குது. கர்த்தர் செய்த உடன்படிக்கைகள் மிகப்பெரிய உடன்படிக்கை என்ன தெரியுங்களா? தாவீதோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை. பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கை சீனாய் மலை உயர்ந்த உடன்படிக்கை தான். ஆனா அதைவிட மேலான ஒண்ணு என்ன தெரியுங்களா? கர்த்தர் தாவீதோ, டேவிடிக் கவனன்ட், தாவீதோடு கர்த்தர் செய்த உடன்படிக்கை இருக்குது, மிக உன்னதமானது. சங்கீதம் 89 தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கையினுடைய மிக அற்புதமான அந்த கருத்துக்களை நீங்கள் வாசிக்கலாம். வீட்டில் போய் கொஞ்சம் வாசித்து பாருங்க. அந்த சங்கீதம் 89 மாத்திரம் 7 முறை கிருபை என்ற வார்த்தை இருக்கும். சங்கீதம் 89 மாத்திரம் பார்த்தீங்கன்னா கிருபை என்ற வார்த்தை 7 இடங்களில் எழுதப்படுகிறது ஒரே சங்கீதத்தில். ஏனென்றால் அந்த தாவீதோடு செய்த உடன்படிக்கை மிக மேன்மையானது. எதன் அடிப்படையில்? பியூர்லி கிரேஸ், கிருபையின் அடிப்படையில் மாத்திரமே தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை செய்தார். ஆகவே அந்த 89ஆம் சங்கீதம் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. சில வசனங்களை வாசிப்போம். 89:28 வாசிங்க. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக என்ன செய்வேன்? காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். என் உடன்படிக்கை அவனுக்காக என்ன செய்யப்படும்? உறுதிப்படுத்தப்படும். 35ஆம் வசனம் வாசிங்க. ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். எவ்வளவேனும் பொய் சொல்லாத தேவன் சொல்லுகிறார். தாவீதுக்கு மாத்திரம் என்னால் என்ன செய்ய முடியாது? பொய் சொல்ல முடியாது. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன்? கர்த்தர் தமது பரிசுத்தத்தின் பேரில் ஒரு விசை ஆணையிட்டு விட்டார். என்ன ஆணையிட்டு விட்டார்? 30ஆம் வசனத்தில் வாசிங்க. 89ஆம் சங்கீதம் 30 முதல் 34 வரை வாசிங்க. அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல். தாவீது சரி, தாவீதின் பிள்ளைகள் ஒருவேளை
என் பிரமாணத்தின்படி, அதாவது செய்த உடன்படிக்கையின்படி நடவாமல் போனால், என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கைக்கொள்ளாமல் என் நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதலை மிலாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதைகளினாலும் தண்டிப்பேன். என்ன செய்வேன்? அவங்களை தள்ளி விட மாட்டேன், ஆனால் சிட்சிப்பேன், தண்டிப்பேன். மிலாற்றினாலும் அவனை என்ன செய்வேன்? தண்டிப்பேன். அவனுக்கு துன்பங்களை அனுமதிப்பேனே தவிர என்ன செய்ய மாட்டேன்? நான் தள்ளிவிட மாட்டேன். ஆனாலும் என் கிருபையை அவனை விட்டு விலக்காமலும் என்ன செய்ய மாட்டேன்? என் கிருபையை மாத்திரம் என்ன செய்ய மாட்டேன்? அவங்களை விட்டு விலக்க மாட்டேன். என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன். என் உண்மையில பிசகாமலும் இருப்பேன். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். கர்த்தர் எவ்வளவு பாசிட்டிவா சொல்றார் பாருங்க. தாவீதுக்கு கொடுத்த உடன்படிக்கையை மாத்திரம் என்னால் என்ன செய்ய முடியாது? மீற முடியாது. என்னால் அதை மாற்ற முடியாது. ஏன்? ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டிருக்கிறேன். தாவீதுக்கு என்ன செய்ய முடியாது? நான் பொய் சொல்ல முடியாது. நமக்கு தெரியும் கர்த்தர் யாருக்கும் பொய் சொல்ல மாட்டார். எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் இங்க என்ன சொல்றாரு? ஒருவேளை தேவன் ஒருத்தருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வந்தால் அது யாரா இருக்காது? தாவீதா இருக்காது. அந்த அளவுக்கு தாவீதை அவர் உயர்த்தி வைத்து என்ன சொல்றாரு? அவன் உடன்படிக்கை பண்ணிட்டேன், என்னால மீற முடியாது அப்படி சொல்லிட்டார் இல்லையா? இப்ப 36ஆம் வசனத்திலிருந்து 49 வரை ஒரு பெரிய பகுதி வாசிக்க வேண்டாம். அது முக்கியமான கருத்து என்ன தெரியுங்களா? கர்த்தர் அந்த கிருபையை விளக்குகிறார். என்ன சொன்னா தெரியுங்களா? என் பரிசுத்தத்தின் மேல் ஆணையிட்டேன், என் கிருபையை விளக்க மாட்டேன், மிலாற்றினால் அவனை தண்டிப்பேன், ஆனாலும் தள்ளிவிட மாட்டேன், எல்லாம் சொன்னா தெரியுங்களா? எல்லாம் சொல்லிவிட்டவர் 36ஆம் வசனம் கொஞ்சம் வாசிங்க தம்பி. அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும் இருக்கும். அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும். சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினேன். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து. ஆனாலும் என்ன அர்த்தம்? ஆனாலும் என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் காலின்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னா தெரியுங்களா? நான் என் கிருபையை கொடுப்பேன், விட மாட்டேன் எல்லாம் சொன்னாரு. ஆனாலும் என்ன அர்த்தம்? எல்லாம் சொன்னீங்க, ஆனா இப்போ ஒன்னும் வாசிங்க. ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். தள்ள மாட்டேன்னு தானே சொன்னாரு. தாவீதின் சந்ததி தவறு செய்தால் என்ன பண்ணுவேன்? என் கற்பனைக்கு புறம்பாக, பிரமாணத்துக்கு புறம்பாக நடந்தா என்ன பண்ணுவேன்? அவங்களை தள்ள மாட்டேன், தண்டிப்பேன்னு சொன்னார்ல. ஆனா இப்ப என்ன சொல்றா தெரியுங்களா? ஆனாலும், திரும்பி வாசிங்க தம்பி. ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவன் மேல் உக்கிரமானீர். யாரு? தாவீது சொல்ல. நீ அபிஷேகம் பண்ணீங்களா ராஜாவா? அவன் மேல நீங்க என்ன பண்ண? உங்களுக்கு கோபம் வந்துச்சு. உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்து விட்டு. என்ன பண்ணாரா? ஒழித்து விட்டுன்னா ஒழிச்சு வைக்கிறது இல்ல, டோட்டலா டிஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாரு. ஒழித்து விட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். கவனிச்சீங்களா? அவர் தான் அபிஷேகம் பண்ணார், அவர் தான் கிருபையை கொடுத்தார், அவர் தான் கிருபையினால் அவனை தெரிந்து கொண்டார். அந்த சங்கீதம் 89 உள்ளத்தில் எழுதப்பட வேண்டிய ஒரு அற்புதமான சங்கீதம். அது தாவீதை எப்படி செலக்ட் பண்ணாரு, அவனுடைய என்னென்ன தெய்வன் கொடுத்தார் எல்லாத்தையும் எடுத்து சொல்லுகிறார். அந்த சவுல மாதிரி என்ன செய்ய மாட்டேன், இவனை தள்ள மாட்டேன், சவுல்ட்ட இருந்து அபிஷேகத்தை எடுத்து போல் இவனது எடுக்க மாட்டேன், இப்படிலாம் சொல்லி கர்த்தர் சொன்னார். ஆனா நடைமுறை என்ன தெரியுங்களா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆனாலும் நீங்க என்ன பண்ணீங்க? தள்ளிட்டீங்களே, அவன் கிரீடத்தை தலையில தள்ளிட்டீங்களே. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், தாவீது தலையில கிரீடம் இருந்தது இல்ல? இருந்ததா? பைபிள் எங்கேயாவது இருக்கா? இங்க தள்ளினீன்னு போட்டிருக்கு, கிரீடத்தை தள்ளினீங்கன்னு போட்டிருக்கல, போட்டிருக்கா? தலையில கிரீடம் இருந்ததா? இருந்தது. எங்கே இருந்தது? ஆமா, தலையில் இருந்ததுன்னு சொல்லாதீங்க, பைபிள் எங்க இருந்ததுன்னு கேட்டேன். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் நினைக்கிறேன், கொஞ்சம் வாசிங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், 12:30. அவர்களுடைய ராஜாவின் தலையில் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொண்டான். எந்த ராஜா? ராப்பா என்ற ஒரு பட்டணம், அம்மோனின் ராஜா. அவனை தாவீதுடைய தளபதி யோவாப் யுத்தம் செய்து அவனை மேற்கொண்டு அவன் தலையிலிருந்த கிரீடத்தை எடுத்தானா. அது 1 தலந்து நிறை பொன்னும். தலந்து இல்லப்பா, தாளந்து. ரைட் தான், பைபிள்ல தப்பா கால் இல்லையோ? அது 1 தாலந்து நிறை பொன்னும், 1 தாலந்து நிறை பொன்னும் ரத்தினங்கள் பதித்ததுமாயிருந்தது. அதாவது கோல்டு மாத்திரமே 1 தாலந்து. உங்களுக்கு தெரியும் 1 தாலந்து என்றால் 34.5 கிலோ. ஹலோ, 1 தாலந்தால் எவ்வளவு? 34.5 கிலோ, ஏறக்குறைய 35 கிலோ. இந்த வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் அரிசி வாங்கினா 75 கிலோ மூட்டை வாங்குவோம் தெரியுங்களா? இப்பெல்லாம் 25 கிலோ. பார்த்துருக்கீங்களா?
அன்னைக்கு ஆளும் பெருசா இருந்தது, வயிறும் பெருசா இருந்தது. இன்னைக்கு ஆளும் சுருங்கி போச்சு, வயிறும் இல்லாம போச்சு. சரியா? என்னாச்சு? 75 25 ஆயிட்டுல. இந்த 25 எடுத்துட்டு வராங்க இல்லையா, கடையில இருந்து வீட்டுல வந்து போட வராங்க தெரியுங்களா? நம்ம வீட்டுல அண்ணன் இருக்கிறார்ல, இதை தூக்கி அவர் தலையில வச்சு பாருங்க, எத்தனை கிலோ அது? 25 கிலோ. கழுத்து இருக்காது, பாத்துருக்கீங்களா? கழுத்து உள்ள போயிடும். அப்படியே 25 கிலோக்கே கழுத்து உள்ள போகுதுன்னா தாவீது தலையில 35 கிலோ கிரீடம் இருந்திருக்கு. அந்த புண்ணியமா எப்படிதான் நடந்தானோ தெரியல, 35 கிலோ தலையில வச்சுட்டு ராஜமா நடந்திருக்கான் பாருங்க அவன். இது கோல்டு மாத்த. அப்புறம் டைமண்ட்ஸ் எல்லாம் வேற, நிறைய கற்களை எல்லாம் படித்தவர்கள் இவ்வளவு சுத்தமா தெரியுங்களா? இப்ப சொல்றான், அந்த கிரீடத்தை தள்ளிட்டீங்களா ஆண்டவர் என்றான் பாருங்க. சங்கீதம் 89:37 வாசிங்க. சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியை போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினீர். ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டீர். நீர் அபிஷேகம் பண்ணிவித்தவன் மேல் உக்கிரமானீர். உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர். அடுத்தவன் தலையிலிருந்து கிரீடத்தை இவர் தலையில வச்சாரு. கர்த்தர் என்ன பண்ணாரு? இவர் தலையில கிரீடத்தை கீழே தள்ளிட்டார் பாருங்களேன். கர்த்தர் என்ன சொன்னார்? என் கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன். போல சூரியனை போல சந்திரனை போல அது என்றென்றைக்கு இருக்குன்னு சொன்னார் இல்லையா? இன்னொரு வசனத்தை விட நீங்க வாசித்து பாருங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம், எரேமியா 33ஆம் அதிகாரம் 20, 21, 22 மூன்று வசனங்களை வாசிங்க. எரேமியா 33ஆம் அதிகாரம் 20, 21, 22. குறித்த நேரங்களில் பகற்காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு குறித்த வேளையிலே பகல் காலமும் ராக்காலமும் உண்டாகாதபடிக்கு நீங்கள் பகற்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையையும் ராக்காலத்தை குறித்து நான் பண்ணின உடன்படிக்கையும் அவமாக்கினால் அப்பொழுது என் தாசனாகிய தாவீதோட நான் பண்ணின உடன்படிக்கையையும் அவன் சிங்காசனத்தில் அரசாளும் குமாரன் அவனுக்கு இல்லாமல் போகும்படியாக அவமாகும். என் ஊழியக்காரராகிய லேவியரோடும் ஆசாரியரோடும் நான் பண்ணின உடன்படிக்கையும் அப்பொழுது அவமாகும். எப்போ அவமாகுமா? சூரியன் சந்திரன் காலையில 6 மணிக்கு சூரியன் வராம என்னைக்காவது நின்று போச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப நாளா ஓடிட்டேன், ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துட்டா, இல்ல சந்திரன் நான் வரலப்பா இன்னைக்கு 2 நாள் லீவ் கொடுங்கப்பா அப்படின்னு உட்கார்ந்துட்டா, அப்ப என்ன ஆகும் தெரியுமா? தாவீதுக்கு நான் கொடுத்த உடன்படிக்கை, அவன் சிங்காசனத்து மேல் அவன் சந்ததி இருக்கும் என்று சொன்னேனே, அதுவும் மாறி போகும். அது மாறுமா? என்னைக்காவது சூரியன் சந்திரன் மாறுமா? கர்த்தம் என்ன? மாற்றப்பட முடியாத உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆனா சங்கீதக்காரன் சொல்றான், மாட்டிட்டீங்களே. 49ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 89:49. ஆண்டவரே, நீர் தாவீதுக்கு உம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே? என்ன கேட்கலாம் பாத்தீங்களா? உங்க உண்மையை கொண்டு தாவீதுக்கு நீங்க பண்ணீங்களே, அந்த பூர்வ கிருபை எங்கே? அந்த ஆதி நாட்களின் கிருபை எங்கன்னு கேட்கிறார்ல. கவனித்துக் கொள்ளுங்கள். தாவீதோட உடன்படிக்கை போல உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், வேதத்தில் ஒரு தனிமனிதனுடைய பேர் அதிகமாக எழுதப்பட்டிருக்குமானால் அது தாவீது தான். வேதாகமத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய பெயர் அதிகமாக எழுதப்பட்டது யாருன்னா தாவீது தான். ஞாபகம் இருக்கா? இல்ல. வேதாகமத்தில் இயேசு என்ற பெயர் 949 முறை இருக்கு. இயேசு என்ற பெயர் பைபிள்ல 949 முறை. கிறிஸ்து என்ற பெயர் 558 முறை. இயேசு என்ற பெயர் 949, கிறிஸ்து என்ற பெயர், வேதமே இயேசு தானே, வேதமே கிறிஸ்து தானே மையம். அவருடைய பெயர் எவ்வளவு எழுதப்படுகிறது? 949 முறை இயேசு என்ற பெயர் எழுதப்படுகிறது. கிறிஸ்து என்ற பெயர் 558. ஆனா தாவீது என்ற பெயர் 1082 முறை எழுதியிருக்கு பைபிள்ல. இயேசு என்ற பெயரை விட அதிகமாக வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு தனிப்பட்ட மனிதன் பெயர் எழுதுறீங்களா? தாவீது தான். 1082 முறை. அந்த அளவுக்கு கர்த்தர் தாவீதை மகிமைப்படுத்துகிறார். ஆனா அந்த தாவீதுடைய உடன்படிக்கை என்ன இருக்குது? கிருபையினால் கொடுத்ததுதான். ஆனா என்ன சொல்றா தெரியுங்களா? அந்த கிருபையை எடுத்துருவேன், உன் கிரீடத்தை தரையில் தள்ளி அதை அவமாக்குவேன். தேவன் சொன்னார், இந்த அவனுக்கு பொய்யா சொல்ல முடியாது என்றாரு. சங்கீதம் கேட்கிறான், அன்னைக்கு சொன்னீங்களா உண்மையில பரிசுத்தத்தின் மேல் ஆணையிட்டேன், தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னீங்களே, இன்றைக்கு அந்த உடன்படிக்கை அபத்தமா போச்சு, உடன்படிக்கை அவனை விட்டு எடுபட்டு போயிட்டு. அப்படின்னா பழைய ஏற்பாட்டுல எந்த ஒரு உடன்படிக்கையாக இருந்தாலும் சரிதான், அந்த உடன்படிக்கையுடைய அடிப்படை என்ன தெரியுங்களா? கிருபை தான். ஆனால் அந்த கிருபையில் இன்னொன்னு என்ன இருக்குது? கீழ்ப்படிதல்.
ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி, ஒரு பக்கம் என்ன கிருபை என்றால், அடுத்த பக்கம் என்ன கீழ்ப்படிதல். ஒரு பக்கம் சரியா இருந்து அடுத்த பக்கம் சரியாக இல்லாவிட்டால் அது செல்லாத நாணயம். அப்ப பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை இன்றைக்கு நம்முடைய சிந்தையில் இருக்குமானால் என்ன ஆகும் தெரியுங்களா? கிருபையை பெற்ற நாம் கீழ்ப்படியாவிட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? அந்த கிருபை நம்மை விட்டு எடுபட்டு போயிடும், கிருபை அகற்றப்படும். இதுதான் உண்மை. ஆகவே தான் நம்ம எங்க வரணும்? பழைய சிந்தனை வேண்டாம், பழைய நமக்கு ஏற்பாடு வேண்டாம், புதிது வேண்டும். புதிது ஏன் வேண்டும்? பழைய உடன்படிக்கையை பற்றி இப்ப எபிரேயர் நிருபத்துக்கு வாங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம். ஏன் அந்த பழைய உடன்படிக்கை மாற்றப்பட வேண்டும்? ஏன் நம்ம பழைய உடன்படிக்கையிலிருந்து புதிய உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என்றால், எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாசிங்க. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு உட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவதென்ன? ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். கவனித்துக்கொள். ஏன் மாற்றணும்? இது பூரணப்படுத்தாது. பழைய உடன்படிக்கை, சீனாய் மலையின் உடன்படிக்கை, இல்ல பழைய ஏற்பாட்டில் தேவன் செய்த உடன்படிக்கை இருக்கு தெரியுங்களா? அது என்ன செய்யாது? ஒரு மனிதனை முழுமைப்படுத்தாது, பூரணப்படுத்தாது. ஆகவேதான் அது மாற்றப்பட வேண்டும். ஏன் நம்ம பழைய அந்த சீனாய் உடன்படிக்கையிலிருந்து கல்வாரி மலையின் உடன்படிக்கை, அந்த புதிய உடன்படிக்கைக்கு ஏன் வரணும்னு சொன்னா, அந்த உடன்படிக்கை மிக அற்புதமானதுதான். ரோமர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 7:14. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது. கவனிக்கொள்ளுங்க, நியாயப்பிரமாணம் ஒன்றும் கெட்டதில்லை. இட் இஸ் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல். நியாயப்பிரமாணமும் என்னதான்? அது ஆவிக்குரியதுதான். ஆனா அது என்ன செய்ய முடியல? எப்படி பழைய ஏற்பாட்டின் ஆசாரியத்துவம் ஒருவனை பூரணப்படுத்தலையோ அதே போல என்ன செய்ய முடியாது? அந்த பிரமாணமும் என்ன செய்ய முடியாது? ஒருவனை முழுமைப்படுத்த முடியாது, பூரணப்படுத்த முடியாது. 19ஆம் வசனம் வாசிங்க. 7:19. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல், இல்லப்பா ரோமர் இல்லப்பா, எபிரேயர் 7. எபிரேயர் 7:19. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அப்படின்னா என்ன? இந்த நியாயப்பிரமாணம் என்ன செய்யாது? அந்த பழைய உடன்படிக்கை என்ன செய்யாது? ஒருவரையும் பூரணப்படுத்தாது. இதுதான் ஏன் அது மாற்றப்பட வேண்டும். இது ஒன்றையும் பூர்ணப்படுத்தாது. ஆகவே அந்த பழைய நியாய பிரமாணத்தின் சிந்தையோடு இந்த புதிய ஏற்பாடெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் சபை என்ன செய்ய முடியாதுங்களா? பூரணமடைய முடியாது. ஆகவேதான் அது மாற்றப்பட வேண்டும். இன்னொரு வசனத்தை வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எபிரேயர் 9:9. அந்த கூடாரம் இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையாய் இருக்கிறது. அந்த கூடாரம் எந்த கூடாரம்? பழைய ஏற்பாட்டில் இருந்தது அந்த ஆசரிப்பு கூடாரம். அது எதற்கு? இந்த காலத்துக்கு ஒரு ஒப்பனையாக இருக்கிறது. அதற்கேற்றபடியே செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்கிறவனுடைய மனசாட்சியை பூர்ணப்படுத்த கூடாதவையா? என்ன ஆகும்? என்ன செய்ய முடியாது? ஆராதனை செய்யறாங்க, பலி செலுத்துறாங்க, காணிக்கை கொடுக்கறாங்க, பிரமாணத்தின்படி நடக்கிறாங்க. ஆனா என்ன செய்ய முடியாது? அவன் மனசாட்சியை அது பூர்ணப்படுத்த முடியல. எதற்கு பழைய அந்த சிந்தனை விட்டு நாம் வெளியே வரணும் அப்படின்னா அது என்ன செய்யாது? ஒருவரையும் என்ன செய்யாது? ஒருவனுடைய மனசாட்சி என்ன பண்ணாது? அது முழுமைப்படுத்தாது, பூரணப்படுத்தாது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:1. இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டார்கள். என்ன செய்யாது? ஏன் பழைய அந்த உடன்படிக்கையை நாம் மாற்ற வேண்டும்? அது என்ன செய்யாது? ஒருவனையும் முழுமைப்படுத்தாது, பூரணப்படுத்து. ஒரு முறை அல்ல, அநேக முறை ஆவியானவர் திரும்ப திரும்ப எழுதுகிறார். பழைய ஏற்பாட்டின் சிந்தனை, அந்த பழைய உடன்படிக்கையின் சிந்தனை புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இருக்குமானால் அது என்ன செய்யாது தெரியுங்களா? பூரணப்படுத்தாது உங்களை, என்னை அது நம்மை முழுமைப்படுத்தாது. ஆகவே அது வேண்டாம். இரண்டாவதாக எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்குமே ஆனால் நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். அடுத்தது என்ன? இது மாற்றப்பட வேண்டியது. நியாயப்பிரமாணத்துக்கு கர்த்தர் என்ன சொல்றார்? இட் மஸ்ட் பி சேஞ்ச்டு. இவைகள் மாற்றப்பட வேண்டியவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. மூன்றாவதாக
7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. அவர் மாம்ச சம்பந்தமான கட்டளையாகிய நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர் ஆகாமல் நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராய் இருக்கிறீர் என்று சொல்லிய சாட்சிக்கு தக்கதாக அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே ஆசாரியரானார். நீங்க 7:16 வாசிக்கிறோம். இது எதற்கு ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கிறது? மாம்ச சம்பந்தமானது. ரோமர் 7:14 சொன்னேன், அது ஆவிக்குரியதுதான். ஆனா இது எதோடு சம்பந்தப்பட்டது? மாம்சத்துக்குரிய, அதாவது உடலோடு சம்பந்தப்பட்டது. எபிரேயர் 9:9 வாசிங்க. எபிரேயர் 9:10 வாசிங்க. இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும், இவைகள் இந்த நியாயப்பிரமாணம் இருக்குது, இவைகள் சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நடந்தேறும்படி கட்டளையிடப்பட்ட போஜன பானங்களும் சகலவித ஸ்நானங்களும் சரீரத்திற்கேற்ற சடங்குகளே அல்லாமல் வேறல்ல கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு. பிரமாணம் எதோடு சம்பந்தப்பட்டது? சரீர சம்பந்தமானது, அது மாம்சத்தோடு சம்பந்தப்பட்டது. 4ஆவதாக 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. 7:18. முந்தின கட்டளை பலவீனம் உள்ளதும், அடுத்தது என்ன? பலவீனமானது. அடுத்தது பயனற்றதுமாய் இருந்தது நிமித்தம் மாற்றப்பட்டது. ஏன் மாற்றப்பட வேண்டும்? அது ஒன்று பலவீனமானது, அடுத்தது பயனற்றது. ஏன் எபிரேயர் நிருபத்தில் மிக தெளிவாக இதை சொல்கிறார் என்றால், புதிய ஏற்பாட்டில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இன்னைக்கு என்ன திங்கிங் தெரியுங்களா? அந்த ஓல்டு கவர்னன்ட் திங்கிங் தான். அங்க என்ன? உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கீழ்ப்படிந்தால் தான். உடன்படிக்கை என்ன உடன்படிக்கையா இருந்தாலும் சரிதான், கிருபையினால் கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும்? கீழ்ப்படிதல் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு வரைக்கும் நம்ம பிரசங்க பீடங்கள் அதான சொல்லப்படுகிறது. ஹலோ, இன்றைக்கு வரைக்கும் யோசிச்சு பாருங்க, என்ன சொல்லப்படுகிறது? வாக்குத்தத்தம் உனக்கு சொந்தமாகணும்னா என்ன வேண்டும்? கீழ்ப்படிந்தால் தான் வாக்குத்தத்தம். அப்படின்னா நிபந்தனைக்குட்பட்ட வாக்குத்தான் நம்ம இன்னைக்கு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். அடைத்தான் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த சிந்தனை உனக்கு இருந்தா நம்ம எங்க இருக்கிறோம்? கல்வாரி மலைக்கு வரல, சீனா மலையில தான் உட்கார்ந்து இருக்கிறோம். கீழ்ப்படிந்தால், ஆனா சொன்னேன் இல்லையா, ஒபே அண்ட் லிவ், டிஸ்ஒபே அண்ட் டை. இதுதான் சீனாய் மலையினுடைய உடன்படிக்கை. இன்னைக்கு புதிய பாட்டுல கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து கிருபையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணின பிறகும் நமக்கு எந்த சிந்தனையில இருக்கிறோம்? அதே சிந்தனை தானே. கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதம், கீழ்ப்படியில செத்த, அதானே. அப்படியான நம்ம இன்னும் எங்கதான் இருக்கிறோம்? அந்த பழைய சிந்தனைக்குள் உட்கார்ந்து இருக்கிறோம். அந்த கிருபை என்ற வார்த்தை நம்ம வாழ்க்கையில் இன்னும் முழுமையாக வரல. பழைய ஏற்பாட்டு கிருபை என்ன? நீ தான் தேடணும், நீ தான் கண்டுபிடிக்கணும், உங்ககிட்ட ஏதாவது இருந்தாதான் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இல்லைன்னா என்ன பண்ணணும்? காசு கொடுத்தா அது வாங்கணும். அப்படிதான் நம்ம பார்த்தது வரைக்கும். ஆனால் புதிய ஏற்பாட்டுடைய கிருபை அது அல்ல, அது வித்தியாசமானது. ஆகவே என்ன பண்ணுது? பலவீனமானது, அடுத்தது அது பயனற்றது. இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 8:7 வாசிங்க. எபிரேயர் 8:7. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால், அப்படின்னா என்ன அர்த்தம்? பிழை உள்ளது. பிழை இல்லாது இருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கைக்கு இடம் தேட வேண்டுவதில்லையே. ஒரு இடம் வேண்டாமே. பழைய உடன்படிக்கை எப்படி இருந்தது? அது பிழை உள்ளது. அதுல என்ன இருக்குது? குறைகள் இருக்கிறது. நாம சொல்லல, ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அந்த பழைய உடன்படிக்கை என்ன இருக்குது? அது பிழை உள்ளதாக இல்லாது இருந்திருந்தால் ஒரு புது உடன்படிக்கை வேண்டிய அவசியம் இல்லையே. ஒரு சீனாய் மலையே போடுமே, எதுக்கு ஒரு கல்வாரி மலை வேண்டாமே? அடுத்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த பலிகளை செலுத்துகிறது நிறுத்தப்படும் அல்லவா? கவனித்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு வருஷம் என்ன செய்யணும்? அதை திரும்ப திரும்ப அதை செலுத்துகிறோம் அல்லவா? லேவியராகமம் 16ஆம் அதிகாரம், லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. Leviticus chapter 16 and verse 21. அதன் தலையின் மேல் ஆரோன் தன் 2 கைகளையும் வைத்து அதன் மேல் இஸ்ரவேல் புத்திரருடைய சகல அக்கிரமங்களையும் அவருடைய எல்லா பாவங்களினாலும் உண்டான அவருடைய சகல மீறுதல்களையும் அறிக்கையிட்டு, இது என்ன செய்யணும்? வருஷத்துக்கு ஒரு முறை இஸ்ரவேல் செய்ய வேண்டிய ஒன்று. 7ஆம் மாதம் 10ஆம் நாளிலே தேசத்தில் உள்ள மொத்த மக்களுடைய பாவத்தையும் என்ன செய்யணும்? ஒரு போக்காட்டின் மேல வைத்து அதை ஆசாரி அவன் மேல செலுத்தி என்ன செய்யணும்? அதை வனாந்திரத்துக்குள் அனுப்பிவிட வேண்டும். ஒரு ஆடு என்ன செய்யப்படும்? தேவ சமூகத்தில் வெட்டப்பட வேண்டும். அந்த ரத்தம் தேவ சமூகத்தில் உள்ள கொண்டு போகப்படும்.
ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்யறாங்க, ஒரு 2 ஆட்டை கொண்டு வராங்க, சீட்டு போடுறாங்க, ஒரு ஆடு போக்காடாக விடப்படுகிறது, ஒன்று தேவ சமூகத்தில் கொல்லப்பட்டு அந்த ரத்தம் உள்ளே கொண்டு போகப்படுகிறது. இது எதை நினைப்பூட்டுது? ஒவ்வொரு வருஷமும் அதை திரும்ப திரும்ப செய்வது என்ன உண்டாக்கு தெரியுங்களா? நீ பாவி, நீ பாவி, நீ பாவி என்று அவனுக்கு நினைப்பூட்டுது இல்ல. அவ பழைய உடன்படிக்கை என்ன பண்ணுது? நாம் பாவத்திலிருந்து மீளுகின்ற வாய்ப்பு இல்லாம திரும்ப திரும்ப அந்த பலி செலுத்தும் போது என்ன சுட்டி காட்டுது? யூ ஆர் a sinner, நீ ஒரு பாவி, உன் பாவத்தெல்லாம் ஆட்டு மேல வச்சு நான் தள்ளுறேன் பாரு. ஒவ்வொரு ஆண்டும் அதான் சொல்றாரு. ஒவ்வொரு வருஷமும் திரும்ப திரும்ப அந்த பலியை செலுத்தும் போது என்ன எடுத்துறீங்களா? It is reminding us that we are a sinner. திரும்ப திரும்ப நமக்கு என்ன நினைப்பூட்டுகிறது? நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி. அப்படின்னா ஏன் இது மாற்றப்பட வேண்டும்? 6 காரணங்களை ஆவியின் எழுதுகிறார். 1, அது பூர்ணப்படுத்தாது. 2வது, அது மாற்றப்பட வேண்டியது. 3வது, அது மாம்ச சம்பந்தமான. 4வது, பலவீனமானது, பயனற்றது. 5வது, அது பிழை உள்ளது. 6வது, அது நம்ம பாவத்தை விட்டு நம்ம வெளியே வர விடாம நமக்கு நினைப்பு விட்டுட்டே நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவின்னு சொல்லிட்டே இருக்கும். அப்படியானால் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இவ்வளோ பிழை இருக்கும்போது என்னத்துக்கு அந்த நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் கொடுக்கணும்? ஹலோ, வரவே இல்லையா? ஹலோ, இவ்வளவு பிழை என்ற சொந்த கருத்து இல்ல, வேதம் சொல்லுகின்ற கருத்துக்கள் தான். இப்ப இதையும் சேர்த்தீங்கன்னா 7 கருத்துக்கள் இருக்கு. அப்படின்னா ஏன் ஒரு பிழை உள்ளதை கர்த்தர் கொடுக்க வேண்டும்? கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால், கலாத்தியர் 4:1 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும் காலமளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. கவனிச்சீங்களா? எஜமானுடைய பிள்ளைதான், ஆனா இவன் என்னவா இருக்கிறான்? சிறு பிள்ளையாய் இருக்கிறான். சிறு பிள்ளையாய் இருக்கும் போது அவனுக்கு பயிற்சி வேண்டும். அவன் முதிர்ச்சி வயது அடையும் போது எஜமானாக மாறுவதற்கு அவனுக்கு என்ன தேவை? பயிற்சிகள் தேவை இருக்கு தெரியுங்களா? இந்த பயிற்சியை கொடுப்பதற்கு எஜமான் என்ன பண்ணுவான்? அப்பா என்ன பண்ணுவாரு? பிள்ளைய ஒரு அடிமைகிட்ட தான் அவனை ஒப்பு கொடுப்பான். எப்படி குதிரை ஓட்டணும் சொல்லிக் கொடு, எப்படி படிக்கணும் கற்றுக்கொடு, எப்படி எழுத வேண்டும் என்று கற்றுக்கொடு, எப்படி உலகத்தினுடைய அந்த பண்பாடுகள் கலாச்சாரம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் கற்றுக் கொடுப்பாங்க? எஜமான் கற்றுக் கொடுக்க மாட்டான். எஜமான் நியமிக்கிற ஒரு வேலைக்காரன், சொல்லப்பான ஒரு அடிமை என்ன செய்வான் தெரியுங்களா? பிள்ளைக்கு கற்றுக் கொடுப்பான். அப்படின்னா இந்த அடிமைகிட்ட ஒரு எஜமான் இருக்க, ஒரு பிரபு இருக்கிறான். அவன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ஒரு ஆசிரியரை கொண்டு போனா ஆசிரியர் பிள்ளையை அடிப்பாரா மாட்டாரா? அடிப்பாரு. ஏன் அடிப்பாருன்னா பிள்ளை ஒழுங்கா வளரணும் இல்ல. அடித்து விட்டால் அடிமை எப்படிடா என் பிள்ளை அடிச்சுன்னு கேட்பாரா? கேட்க மாட்டான், அடிபடு. ஏன்? எஜமான் குறித்த ஒரு காலம் இருக்கிறது. அந்த காலம் வருகிற வரைக்கும் என்ன செய்யணும்? அடிமை எஜமானாக இருந்தும் வரப்போகிற நீ ராஜாவாக இருந்தாலும் சரிதான், நீ யாருக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டும்? அடிமைக்கு அடிமைப்பட்டு இருக்க வேண்டும். ஏன்னா father has appointed. தகப்பன் என்ன செய்யலாம்? உன்னை நியமித்து விடுகிறான். எதற்கு? நீ பிள்ளைதான், நீ சுதந்திரவாளிதான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ யாரா இருக்கணும்? அடிமைக்கும் அடிமையாக இருந்தால்தான் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வசனம் வாசிங்க தம்பி. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டிருக்கிறான். வீட்டுல அவங்க அப்பாட்ட சம்பளம் வாங்குறான். ஆனா அந்த அடுத்த வாரிசு எங்க இருப்பான் தெரியுங்களா? அந்த சம்பளம் வாங்குறவனுக்கு கீழே அடிமையா இருப்பான். அடுத்தது, அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். கவனித்தீங்களா? எதுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார்? ஒரு குறித்த காலம் வருது. அந்த குறித்த காலம் வரைக்கும் நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கு என்ன, மனித குலத்தை ஒழுங்குபடுத்த என்ன கொடுக்கப்பட்டது? நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. அது பூர்ணப்படுத்தாது, மாற்றப்பட வேண்டியது, மாம்சமதமானது, பலவீனமானது, பயனற்றது, பிழை உள்ளது, அது பாவத்தை நினைப்பூட்டுகின்றது தான். ஆனால் ஒரு குறித்த காலம் வரைக்கும் அவன் என்ன செய்யணும்? அவனை ஒழுங்குபடுத்துவதற்கு இது தேவை. புரியுதா உங்களுக்கு? ஏன் இவ்வளவு பிழை உள்ளதை கர்த்தர் கொடுத்தார் என்றால், அடுத்து வரப்போறது என்னதுங்களா? பூரணமானது. அது கல்வாரியின் உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைக்கு முன்னாடி என்ன வேண்டும்? வளர்கின்ற வரைக்கும் என்ன இருக்கணும்? உங்களுக்கு தெரிந்த ஒன்றுதான். ஒருத்தர் படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், எம்ஏ படிப்பாரு, எம்ஃபில் படிக்கிறாரு, பிஹெச்டி வாங்கிட்டாரு. எம்ஃபில் வாங்கின பிறகு நிறைய பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா சரியா வேலை கிடைக்கல, இல்ல ஒரு வெயிட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். சும்மா இருக்கிறத என்ன பண்ணுவோம்? பக்கத்துல ஒரு பிளே ஸ்கூல்ல கொஞ்சம் வேலை இருக்குது, ஒரு 2000 ரூபாய் கொடுப்பான், 3000 ரூபாய் கொடுப்பான். சும்மா தானே உட்கார்ந்து இருக்கிற, போயிட்டு வாயஞ்சலி போவாங்க. பார்த்துருக்கீங்களா? நன்றாக படித்தவர்கள் தான். ஆனா என்ன ஆகும்? ஒரு குறித்த காலம் வரைக்கும் வேலை கிடைக்கல, இல்ல வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல அடுத்த லெவலுக்கு போகணும். நடுவில் என்ன பண்ணுவாங்க? கொஞ்ச நாள்
பக்கத்துங்க ஒரு வேலை செய்வாங்க தெரியுங்களா, அங்க போனா அங்க என்ன பண்ணும், பே பே பிளாக் சீப் பண்ணுவோம். எம்பில் படிச்சவங்க என்ன பண்ண, பே பேன்னு இது வாயை திறக்கணும். அப்படின்னா டீச்சருக்கு தெரியாதா? அவங்களுக்கு தெரியும். ஆனா குறித்த காலம் வரைக்கும் என்ன பண்ணணும், குழந்தைக்கு குழந்தையா மாறினாதான் அவங்க அவங்களுக்கு டீச் பண்ண முடியும். நியாயப்பிரமாணத்தை கர்த்தர் ஏன் முதல்ல கொடுத்தா தெரியுங்களா, நீங்களும் நானும் ஒரு அடுத்த ஒரு சுப்பீரியர் அந்த கவர்னருக்கு காத்திருக்கிறோம். அந்த காத்திருக்கிற வரைக்கும் சும்மா விட்டா அது தருதலையா மாறிடாது. சோ அவனை ஒழுங்குபடுத்துவதற்கு கர்த்தர் என்ன பண்றா தெரியுங்களா, ஒரு கொஞ்சம் குறைந்த ஒன்றை கொடுக்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். எப்ப தெரியுங்களா, வெளிச்சத்துக்கு மதிப்பு, இருள் இருந்தாதான் வெளிச்சத்துக்கே மதிப்பு. ஹலோ, நிழலுக்கு எப்போது மதிப்பு தெரியுங்களா, வெயில் இருந்தாதான் மதிப்பு. வெயில் இல்லைன்னா அவன் ஏன் நிழல் வந்து உட்கார்ந்துருக்கான், ஜாலியா குத்துத்துவான் பாருங்களேன். அவனுக்கு என்ன இல்ல, வெயில் இல்லாததுனால நிழலை பற்றி அவனுக்கு தெரியாது. ஒரு பூர்ணமான ஒன்றை கர்த்தர் கொடுப்பதற்கு முன்பாக என்ன பண்றாரு, அதை விட கொஞ்சம் குறைவுன்னு சொல்ல போனா, நீங்களும் நானும் ஒரு நாள் சுதந்திரவாளியா மாற போகிறோம். பிறந்ததே சுதந்திரவாளி தான். ஆனா ஒரு குறித்த காலம் வரைக்கும் நம்ம எதுவும் செய்யணும், அடிமைக்கும் நாம் அடிமைப்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் இந்த நியாயப்பிரமாண உண்மை. தொடர்ந்து வாசிங்க தம்பி, 4ஆம் வசனம் வாசிங்க. நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக நமக்கு என்ன வேண்டும், நமக்கு புத்திர சுவிகாரம் வர வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கத்தக்கதாக. காலம் நிறைவேறின போது, காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும், ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர், நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எப்படி கூப்பிடணுமா, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே, பிதாவே. அப்பான்னு கூப்பிட்டா போதாதா, இல்ல பிதாவேன்னு கூப்பிட்டா போதாதா? அப்பா பிதாவே. ஏன் அப்படி ரெண்டு பேர் சொல்லி கூப்பிடணும், ஒன்று சொன்னால் போதாதா? என்னமா, அப்பான்னா சின்ன குழந்தைகள், பிதாவேனா பெரிய குழந்தைகளா, ராட்சச குழந்தைகள், கை காலம் பெருசாயிட்டுல அவங்களா? கெத்செமனேல இயேசு ஜெபம் பண்ணும்போது அப்பா பிதாவே இந்த பாத்திரம், இயேசு அப்ப குழந்தையா? ரோமர் 8:15 திரும்பவும் அடிமனத்தின் நாவை பெறாமல் அப்பா பிதாவே. கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தது, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அக்கா என்ன சொல்ல ட்ரை பண்றாங்க, அடிமை அடிமை அப்படி சொல்றாங்க அக்கா, அப்படித்தானக்கா? சரி சரி, நீங்க சொல்ல சரிதாங்க. கவனித்துக் கொள்ளுங்கள். அச்சமில்லை அச்சமில்லை, உச்சி மீது வானிருந்து போனாலும் என்ன செய்ய மாட்டோம். இது அவங்க நாள், வெடிச்சிட்டு போட்டோம் அவங்க. சரியா? டிஸ்டர்பன்ஸா இருக்கா? முடிய போற நேரத்துல கேளுங்க. இவ்வளவு நேரம் படாத பாடுபட்டு இருக்கிறோம். அப்பெல்லாம் கேட்டா அப்பவே ஆமான்னு சொல்லி முடிச்சிருப்போம்ல. முடிய போற நேரத்துல கேக்குறீங்க பாருங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்குதான்னு. கவனிங்க. அப்பா என்பது அராமிக் வார்த்தை. பாட்டர் இது கிரேக்க வார்த்தை. அப்பா ஆங்கிலத்தில் பாருங்க, ABBN தான் இருக்கும். அப்பான்னு சொல்றோம் இல்லையா? இயேசு வாழ்ந்த காலத்தில் அவங்களுக்கு பேச்சு வழக்கில் இருந்த மொழி அராமிக் மொழி. இந்த அராமிக்ல அப்பான்னா அப்பான்னு அர்த்தம். இயேசுநாதன் நமக்கு ரொம்ப கிட்ட இருந்திருக்காரு பாருங்களேன். நம்மளும் அப்பான்னு தான் கூப்பிடுறோம். அவரு அப்பா, நம்ம அப்பான்றோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை. உடனே கவனித்துக் கொள்ளுங்கள். தமிழர்களுக்கு இயேசுநாதன் ரொம்ப கிட்ட இருக்கிறார். மறக்கவே மறக்காதீங்க. பாருங்க, அப்பா என்பது அராமிக் வார்த்தை. இது யார் கூப்பிடுவான்னா, ஒருவனுக்கு பிள்ளையாய் பிறக்கிறாங்க தெரியுங்களா, அவங்க மாத்திரம் தான் அப்பான்னு கூப்பிடணும். அப்பா என்று யார் கூப்பிடணும்? யார் ஒரு தகப்பனுக்கு அவன் வயிற்றில் பிறக்கிறார்களோ அவங்க மாத்திரம் தான் அப்பான்னு கூப்பிடணும். இது பாட்டர் என்பது கிரேக்க வார்த்தை. இருந்தா ஃபாதர், பிதாவைன்னு சொல்றோம் தெரியுங்களா, அதுக்கு பயன்படுத்தின கிரேக்க வார்த்தையில பாட்டர் இருந்தா ஃபாதர். இந்த ஃபாதர் என்ற வார்த்தை இந்த பாட்டர் என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து தான் ஃபாதர் என்ற வார்த்தை. இது யார் சொல்லலாம்?
அவனிடத்தில் பயன் பெறுகிற யாரும் சொல்லலாம். சோ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சீங்களேன், அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் மாத்திரம் அப்பான்னு கூப்பிடணும். ஆனா அவனுடைய வேலைக்காரர்கள், அவன் பக்கத்து வீட்டில் அவரால் உதவி பெற்றவர்கள், யாரோ ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறான், யாரோ ஒரு பிள்ளைக்கு மருத்துவ செலவுக்கு கொடுத்தாங்க, அவங்க சொல்லுவாங்க அப்பான்னு கூப்பிடுறாங்கல்ல. அது அவனுக்கு பிறக்கணும்னு அவசியம் இல்லை, அவனுக்கு நன்மைகளை பெற்றவங்களுக்கு கூப்பிடலாம். உதாரணமாக 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல நாகமான் கோபமா திரும்பி போவான் தெரியுங்களா? போகும்போது அந்த வேலைக்காரன் சொல்றாங்க தகப்பனையும் கூப்பிடுறான் தெரியுங்களா? என்ன சொல்லுவான்? தகப்பனை ஒரு பெரிய காரியத்தை சொன்னா தெரிஞ்சிருப்பீங்கல்ல. அப்படின்னா வேலைக்காரன் கூட இப்படி கூப்பிடலாம், இப்படி கூப்பிட முடியாது. அப்படின்னா அப்பா, அடுத்தது பிதாவேன்னு யார் கூப்பிட முடியும்? இயேசு ஒருவர் தான். கவனித்துக் கொள்ளுங்கள், இது யார் ஒருத்தர் தான் கூப்பிட முடியும். அப்பா ஃபாதர் என்று யார் தான் கூப்பிடணும்? ஏஸ், ஏன்னா அவர் தான் ஒரிஜினலா பிறந்தவர். நீங்களும் நானும் டூப்ளிகேட் சொல்லாதீங்க, சரியா? சரி, நம்ம ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டா? ஒரிஜினலா? சரி, ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. ஒரு தாய் தந்தை அவங்களுக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாள் பிரயாசப்பட்டாங்க, அவங்களுக்கு குழந்தை இல்லை, நிறைய மெடிக்கல் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தா இல்ல. நிறைய வசதி உள்ளவங்க மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க ஒரு குழந்தைய நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாமே, செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாமே. அவங்க கொஞ்ச நாள் மறுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, சரி எல்லாரும் சொல்றாங்களே, போய் என்ன பண்ணாங்க, அநேக இடங்களை தேடி ஈடி பார்த்து கடைசியில் அரசாங்கத்தினுடைய சட்டத்தின்படி என்ன பண்ணாங்க, ஒரு குழந்தைய அவங்க தத்தெடுத்தார்கள். அந்த குழந்தைக்கு இது ஒரு அடாப்டட் சைல்டு தெரியாமலே அவர்கள் வளர்த்தாங்க. அந்த பிள்ளைக்கு சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க, யாரும் சொல்லக்கூடாது, அது எங்க பிள்ளை தான் சொல்லணும். ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தான். ஸ்கூலுக்கு போறேன்னா பசங்களை அப்பப்போ அடித்தடி தான் வரும்ல. அதுல ஒருத்தன் சொல்லிட்டான், டே அனாதை பயலன்ட்டான். உனக்கு கோபம் வந்து அவனை அடின்னு அடிச்சு போட்டான். அவனை ஸ்கூல் என்ன பண்ணாங்க, உடனே பையனை பிடிச்சி ஒரு ரூம்ல தனியா உட்கார வச்சுட்டு வீட்டுக்கு சொல்லி எழுப்பினாங்க, உங்க பையன் அந்த ரவுடி மாதிரி அடிக்கிறான், இந்த வயசுல அந்த அடி அடிக்கிறான் ஒரு பையனை போட்டு. உடனே கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்டா அடிச்ச? அவன் நான் அனாதன்னு சொன்னான், அப்படிதான் அடிப்பேன், எவன் சொன்னாலும் அப்படிதான் அடிப்பேன். சொன்னாங்க, நீ அனாதலடா, எங்க பிள்ளைடா, அப்புறம் ஏன் அப்படி சொன்னான், அதான் அடிச்சேன். அவனை வீட்டுக்கு கொடுத்து கன்வின்ஸ் பண்ணாங்க, இல்லடா அவன் என்ன தெரியாம சொல்லியிருப்பாங்க, யாரும் தப்பா சொல்லியிருப்பாங்க, சும்மா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, உன்னை தவிட்டுக்கு வாங்கினேன், உனக்கு பணத்துக்கு வாங்கினேன்னு சொல்றாங்களே, அது மாதிரி ஏதாவது விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாயா, விட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஒருத்தன் டே அனாதை பேலம் கூட்டான், இவன் திரும்ப அடிச்சிட்டான். பிரச்சனை பெருசாயிடுச்சு. இப்ப இவனுக்கு ஏதோ ஒன்று தட்டுது, என்னவோ நம்ம மறைக்கிறாங்க. வீட்டுல போய் அழுதான், அடம் பிடிச்சான், சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க. அவங்க உட்கார வச்சு உண்மையை சொல்லிட்டாங்க. அது ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டான் பையன். என்ன ஏன் இப்படி எடுத்தீங்க, என்ன ஏன் இப்படி, இப்ப நீங்க எடுத்ததுனாதான் இப்ப அனாதை பிள்ளை எல்லாம் சொல்றாங்க என்ன. அப்ப அந்த அம்மா கொஞ்சம் புத்திசாலி அம்மா. எப்பவும் பாத்தீங்கன்னா அம்மாக்கள் புத்திசாலித்தனம் அதிகமாவே இருக்கும், சரியா? அந்த ஆண்களை விட பெண்களுடைய அந்த பிரெயின் இருக்கு தெரியுங்களா, அதனுடைய அமைப்பே வேற, தெரியுங்களா? தெரியுங்களா? இவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு இவங்க பிறந்த நாளே தெரியாது. ஹலோ, அது நீங்க தான் நினைப்பூட்டணும். அதே மாதிரி இந்த வெட்டிங் டே இருக்கு தெரியுங்களா, அன்னைக்கு கொழுக்கட்டை மாதிரி வந்து நிப்பாரு சாயங்காலம். இந்த அம்மா கேட்பாங்க, என்னங்க இன்னைக்கு என்ன விசேஷம் தெரியுங்களா? என்ன விசேஷம்? கல்யாண நாளியா இன்னைக்கு? ஓ அப்படின்னு பாருங்களேன். ஆனா உங்களுக்கு என்ன தெரியுங்களா, பக்கத்து வீட்டுல நாய் குட்டி போட்டு தெரியுங்களா, அந்த டேட் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இவருக்கு இவர் பிள்ளை பிறந்ததே ஞாபகம் இருக்காது, ஆனா நாய் குட்டி போட்டது, ஏத்த விட்டு பாட்டி என்னைக்கு உடம்பு சரியில்லாம விழுது, எல்லா டேட்டும் மெமரி உங்களுக்கு அதிகம். அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா பையனை கூட்டு உட்கார்ந்து உன்னை கன்வின்ஸ் பண்ணி சொன்னாங்க, டேய் இது உண்மை அதான்ப்பா, நாங்க உன்னை எடுத்தது உண்மைதான், ஆனா நீ எங்களுடைய பிள்ளை, அனாதை பிள்ளை எங்க பிள்ளை தான். அப்ப அவெல்லாம் சொல்றானே, என்ன அவமானப்படுத்துறானே. அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, சரி இனிமேல் உன்னை யாரும் கேட்டாங்கன்னா நீ இப்படி சொல்லு. எப்படி சொல்லணும்? அந்த பையன் அவனா சொல்றான், அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லு, டேய் உங்க அப்பா அம்மா உன்னை பெற்றது அவங்க செலக்ட் பண்ணி பெற்றாங்களா இல்ல தலையெழுத்தா? ஹலோ, அம்மா அவங்க அம்மா அப்பா ஒருத்தன் ஒரிஜினலா பிறக்கிறான் இல்லையா, புரியுதா உங்களுக்கு? ஒரிஜினலா ஒரு அப்பா அம்மா பெற்றுட்டு இருக்காங்க இல்லையா. இந்த பிள்ளை பார்த்துருப்பீங்களா, அம்மா ஃபேர் கலரா இருக்கும், பொண்ணு அண்டங்காக்காவா இருக்கும், பார்த்துருக்கீங்களா? ஹலோ, பார்த்துருக்கீங்களா? அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஏமாந்தது இந்த பொண்ணு அடிச்சே கொன்னுடும். ஏன்னா நம்ம ஆள் இருக்கான் தெரியுங்களா, அம்மாவும் பொண்ணு போனா என்ன கேட்பான் தெரியுங்களா, இந்த பொண்ணு யாருன்னு கேட்பான் முதல்ல. ஏன்னா ஆள் அடையாளமே இல்லைல்ல, இது சிவப்பா இருக்கு, இது கருப்பா இருக்குல்ல. ஒண்ணு என்ன பண்ண வந்தீங்களா, ஏன் டாக்டர், அடுத்த ஓன் டாக்டரான்னு கேட்பான் பாருங்க, இது கடுப்பு ஏற்றும். ஓன் டாக்டர் என்ன பார்த்தா அப்படி தெரியலையே, இந்த பொண்ணு வீட்டு சொல்ல, ஏன் என்ன அப்படி கருப்பா பெத்துன்னு கேட்குமா கேட்காதா? ஹலோ,
ஒரு தாய் தகப்பன் நினைத்து ஒரு குழந்தைய அவங்க நினைக்கிற மாதிரி என்ன பண்ணும், கிளி மாதிரி மூக்குன்னா அது சப்ப மூக்கா பிறக்கும். ஹலோ, என் பிள்ளைக்கு தலையில முடியா இருக்கணும் பார்த்தா தலையில மொட்டை தலை தான் சாகிற வரைக்கும் இருக்காது. அப்படின்னா ஒரு பிள்ளையை ஒரு தாய் தகப்பன் நினைப்பவரை பெற்றெடுக்க முடியாதுல்ல. நம்ம சொன்னாங்க, எவனாவது இனிமேல் உன்னை கேட்டான்னா நீ சொல்லு, உங்க அப்பா அம்மாவுக்கு நீ பிள்ளையா இருப்பது பை சான்ஸ், கர்த்தர் கொடுத்தது அவ்வளவுதான். ஆனா நான் எங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா இருப்பது அவங்க என்ன செலக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஆமென். நான் உயரமா இருக்கணும், சிவப்பா இருக்கணும், ஃபயரா இருக்கணும்னு அவங்க என்ன பண்ணாங்க, 10 ஹோம்ல ஏறி இறங்கி பார்த்து நான் தான் அவங்க பிள்ளையா இருக்கணும்னு செலக்ட் பண்ணிருக்காங்கடா. நம்ம பாடல சொன்ன, நீ பிறந்தது தலை எழுத்து, நான் எடுத்துக்கொள்வது தெரிந்து கொள்ளப்பட்டது. இப்ப அப்படியே பரலோகத்துக்கு வாங்க. இயேசுநாதர் பிதாவுக்கு பிள்ளையா இருப்பது தலை எழுத்து. ஆமென். நீங்கள் நானும் பிள்ளையா இருப்பது கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. We were selected to be the child of God. அப்பா பிதாவேன்னு நாமும் கூப்பிடலாம். எப்ப தெரியுங்களா, இயேசுவை காட்டிலும் இயேசுவுடைய பிள்ளையா இருப்பது காலத்தின் கட்டாயம். நீங்க நானும் பிள்ளையா இருப்பது நாம் அவருடைய பிள்ளையா இருக்கணும், நம்ம செலக்ட் பண்ணி எடுத்திருக்காருயா. ஆக நாம் யாரு, அப்பா பிதாவை என்று அழைக்கிற அந்த புத்திர சுகார் நமக்கு இருக்குது. இது வர்ற வரைக்கும் நியாயப்பிரமாணம் என்ற ஒரு அடிமைக்கு நாம் அடிமையாக இருக்க வேண்டும். ஏன் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்தார் தெரியுங்களா? இப்படி 7 கருத்துக்களை கவனித்தோம். இதெல்லாம் இருந்தும் கர்த்தர் ஏன் அதை கொண்டு வந்தார் என்றால், உனக்கு பின்னாடி என்ன இருக்குது, அப்பா பிதாவை என்று அழைக்கிற புத்திர சுகார் உனக்கு இருக்குது. அது வர்ற வரைக்கும் இயேசு குறித்த காலத்திலே கன்னியின் வயிற்றில் வந்து பிறந்து மனிதனுக்காக சிலுவையில் மரித்து அந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கிற வரைக்கும் உனக்கு யார் வேணும், ஒரு டியூஷன் மாஸ்டர் வேண்டும். அவன் தான் நியாயப்பிரமாணம். அப்படின்னா இன்னைக்கு நாம் நியாயப்பிரமாணத்தை மனதில் வைத்துக் கொண்டு இருந்தால் நம்ம எங்கதான் இருக்கிறோம், இன்னும் அந்த வளராத நிலையில் இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? கலாத்தியர் 4:1-7 என்ன சொல்லுது, நாம் அடிமைக்கு அடிமையானவனாக இருக்கிறோம். நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைப்பட்டு இருந்தால் நம்ம எங்கே இருக்கிறோம், இன்னும் அடிமையாகவே இருக்கிறோம். பிள்ளையா இன்னும் மாறல. பிள்ளையாய் மாறும்போது என்ன ஆகணும் தெரியுங்களா, அந்த சீனாய் மலையின் சிந்தனை போய் மாறாக என்ன வந்துடணும், அந்த கல்வாரி மலையின் சிந்தனை வந்து விட வேண்டும். பழைய ஏற்பாட்டில் நாம் கவனித்தோம். டைம் முடிஞ்சிச்சு. எப்படி தொடரலாமா இல்ல விட்டுலாமா? விட்டுலாமா? தொடரலாம். சரி, கவனித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எனக்கும் அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி வரும்போது என்ன ஆகணும், இது மறைந்து போகணும் இல்லையா? பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கைக்கு என்ன வார்த்தை கவனித்தோம், பேரி. ஆனா புதிய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கைக்கு நாம் கவனிக்கிற வார்த்தை டயாதெகே. புதிய ஏற்பாட்டில், பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கைக்கு பேரீத் என்ற வார்த்தை டு கட், வெட்டுவது என்ற அர்த்தம் சொன்னேன். ஆனா புதிய ஏற்பாட்டில் உடன்படிக்கை என்ன தெரியுங்களா, அந்த உடன்படிக்கைக்கு என்ன பேரு கிரீக்ல? புதிய ஏற்பாட்டில் கவனித்துக் கொள்ளுங்கள், 170 முறை பைபிள்ல கிருபை என்ற வார்த்தை இருக்குது. இதுல பழைய ஏற்பாட்டில் 38 வார்த்தைகள் தான். மீது முழுவதும் எங்க இருக்குன்னு சொன்னா புதிய ஏற்பாட்டில் தான். பழைய ஏற்பாட்டில் மொத்தம் 170 முறை கிருபை என்ற வார்த்தை. பழைய ஏற்பாட்டில் அந்த ஹீன் என்ற ஒரு வார்த்தை சொன்ன தெரியுங்களா, அது 38 முறை தான். மீதி எல்லாம் புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் அந்த உடன்படிக்கை பேர் என்ன, டயாதிகே. இந்த டயாதிகே என்பதுல ஒரு விசேஷம் என்னன்னு சொன்னா, இதுக்கு பேரு டெஸ்டமென்ட். இதுக்கு அர்த்தம் என்ன, டெஸ்டமென்ட். அதுக்கு கட் என்று சொன்னேன். ஆனா இது என்ன, டெஸ்டமென்ட் என்ன, ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை வெட்டுவது, 2 துண்டாக மாற்றுவது. ஆனா புதிய ஏற்பாடு இது ஒரு ஏற்பாடு. நம்ம பாடுறது ஒரு அரேஞ்ச்மெண்ட். நமக்கு தேவன் பணிக்கு வெட்டுகிற அனுபவம் இல்லை. பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை வெட்டுவது, துண்டிப்பது. ஆனா புதிய ஏற்பாடு நமக்காக God has arranged something. கர்த்தர் நமக்காக ஒன்றை ஏற்படுத்தி இருக்கிறார். அதான் புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையில சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஒன்று, டயாதிகே என்பதற்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அன்சேஞ்சபிள், மாற்றப்பட முடியாது. அன்சேஞ்சபிள். இந்த புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை என்ன செய்ய முடியாது, நாம் முதல்ல கவனித்தோம், அது மாற்றப்பட வேண்டியது. ஆனா இது என்ன தெரியுங்களா, மாற்றப்பட வேண்டியது அல்ல, மாற்றப்பட முடியாதது. கலாத்தியர் 3:15 வாசிங்க. கலாத்தியர் 3:15. அன்சேஞ்சபிள். சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோட ஒன்றையும் கூட்டுகிறதும் இல்லை. ஆபிரகாமுக்கும் போடும் என்ன போட்டிருக்குது,
மனுஷனுக்குள்ள ஏற்படுகிற உடன்படிக்கை கூட அந்த டயத்திக்ங்கிற வார்த்தை அதில் பயன்படுத்துறாங்க. புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை என்ன? யாரும் என்ன செய்ய முடியாததை தள்ள முடியாது. ஏன்? இட் இஸ் அன்சேஞ்சபிள், மாற்றப்பட முடியாத ஒன்று. பழைய ஏற்பாட்டு பிரமாணம் என்ன? மாற்றப்பட வேண்டியது. ஆனா இது என்ன? மாற்றப்பட முடியாதது. இட் இஸ் அன்சேஞ்சபிள். இரண்டாவதாக அப்போஸ்தலர் 3:25 வாசிங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீங்கள் அந்த தீர்க்கதரிசிகளுக்கு புத்திரராய் இருக்கிறீர்கள். உன் சந்ததியினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோட பண்ணின உடன்படிக்கைக்கும் புத்திரராய் இருக்கிறீர்கள். என்ன தெரியுங்களா? தீர்க்கதரிசிகமா சொல்லப்பட்ட ஒரு வாக்குறுதி, ஒரு வாக்குத்தத்தம். புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை என்ன? ஒன்னு அன்சேஞ்சபிள், மாற்ற முடியாது. இரண்டாவது என்ன தெரியுங்களா? இட் இஸ் a promise. இது ஒரு வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தம்? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது, அது நமக்கு அது உறுதி பண்ணப்படுகிறது. மூன்றாவதாக இந்த உடன்படிக்கைக்கு வந்து இட் இஸ் an agreement. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை போல இது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கை என்ன? இட் இஸ் an arrangement. பழைய உடன்படிக்கை பண்ணுன எப்போ? எகிப்திலிருந்து அவருடைய முற்பிதாக்களை கொண்டு வரும்போது உடன்படிக்கை பண்ணினேன். அது என்ன ஆகணும்? அது காணாம போயிடும். ஆனா இது என்ன? இட் இஸ் an agreement, ஒரு உடன்படிக்கை. என்ன உடன்படிக்கை இது? அந்த வெளியிருந்து வந்தாங்களே, அது மாற்றப்பட வேண்டியது. ஆனா இந்த உடன்படிக்கை என்ன? இது இந்த உடன்படிக்கை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. நான்காவதாக அந்த டயாத்திக்கு நான்காவது எபிரேயர் 9:4 வாசிங்க. எபிரேயர் 9:4. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அதற்கு மேலே கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த உடன்படிக்கை என்பதற்கு 3-4 அர்த்தம் தெரியுங்களா? அது உள்ள இஸ் a record of the covenant. ஒரு பெட்டியை செய்து அந்த பெட்டிக்குள்ள கர்த்தர் என்ன வைத்தார்? கற்பலகைகளில் எழுதி உள்ள வச்சிருந்தா தெரியுங்களா? அப்படி சொல்லுகிறார். இது என்ன? இது இந்த உடன்படிக்கை என்பதற்கு டயத்திக்கை தான் இந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. அதுக்கு அர்த்தம் என்ன? இட் இஸ் a record. என்ன பண்றது? ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒன்று. ஐந்தாவதாக ஒன்று மத்தேயு 26:28. மத்தேயு 26:28. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது. எதன் அடிப்படையில் இந்த உடன்படிக்கை வருது? தேவனுடைய ரத்தத்தின் அடிப்படையில் வருகின்ற உடன்படிக்கை. மொத்தம் 5 கருத்துக்களை வாசிக்க. டயத்திக்கை என்ற வார்த்தைக்கு உடன்படிக்கை, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை அல்லது புதிய ஏற்பாட்டினுடைய அந்த கவனன், அந்த ட்ரீட்டிக்கு என்ன? அன்சேஞ்சபிள், is a promise, it is an agreement, is the record of the testament. ஐந்தாவதாக மிக முக்கியமானது, it is the basis. and அடிப்படை என்ன? இயேசுவின் ரத்தம். அப்படின்னா பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை வேற, புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கை வேற. அடுத்து ஒன்றை நான் சுட்டி காட்டுகிறேன். இந்த உடன்படிக்கையை வேதம் எப்படி சொல்ல தெரியுங்களா? ஒன்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 9:15. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராயிருக்கிறார். இந்த உடன்படிக்கை இஸ் a new one. இந்த உடன்படிக்கை என்ன பேர் சொல்லப்படுகிறது? ஒரு புதிய உடன்படிக்கை. இரண்டாவதாக எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். எபிரேயர் 8:7. அந்த முதலாம் உடன்படிக்கை பிழை இல்லாதிருந்ததானால் இரண்டாம் உடன்படிக்கை, இந்த உடன்படிக்கை பேர் என்ன? the second testament or second covenant. இரண்டாம் உடன்படிக்கை. எபிரேயர் 9:22. எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறை எல்லாம் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. ஆதலால் பரலோகத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருந்தது. கவனித்துக் கொள்ளுங்கள். அங்க ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா இது பெட்டர் கவனன்ட், இது ஒரு மேலான உடன்படிக்கை. அப்படின்னா அது பழைய உடன்படிக்கை நான் கவனித்தோம். 7 கருத்துக்களை ஆவியானவர் சொல்லுகிறார். ஆனா இது சொல்லும்போது 3 அற்புதமான, ஒன்று புதியது, இரண்டாவது, மூன்றாவது மேலான ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை உங்களுக்கு கொடுக்கின்ற 4 தன்மைகள் இருக்குது. அதை வருகை தாமதித்தால் நாளைக்கு நான் கவனிக்கலாம். சரியா? 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 ரைட். நாளைக்கு நாம தொடர்ந்து கவனிப்போம்.
அடுத்து இந்த உடன்படிக்கையில் இன்னொரு சின்ன பகுதி இருக்குது, அது நாளைக்கு தொடக்கத்தை கவனிச்சுட்டு 5வது அந்த லெட்டஸ் கோன் போயிடலாம். சரியா? இல்லைன்னா அடுத்து லெட்டஸ் கோன் 4th பார்ட் வந்துடும். சரியா? நாளைக்கு எல்லாம் ஜபத்தோடு வாங்க, ஆயத்தத்தோடு வாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. சரியா? எப்போ வந்தாலும் 9 மணி தான் விட போறீங்க, அதுக்கு என்னத்துக்கு சீக்கிரம் வேற வந்து உங்கள்கிட்ட மாட்டின்னு அவஸ்தைப்படணும்? ஜெபம் பண்ணலாமா? கண்ணை மூடுவோம், கதை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. உடன்படிக்கையான சத்தியங்களை கேட்க தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தின் மகத்துவங்களை பார்க்கத்தக்கதாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தெரிந்தெடுப்பல் எத்தனை ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை அவருடைய மகனாக மகளாக தெரிந்து கொண்டது. ஹல்லேலூயா. நமக்கு கிடைத்த எத்தனை பெரிய பாக்கியம்.